எங்க அண்ணன் நீதி என்ன இப்ப இல்லை என்கிட்ட அண்ணன் இப்ப பக்கத்துல இருந்தா ரொம்ப பெருமை. எல்லா இடத்துக்கும் நீதி என்கிட்ட காசு ₹1 காசு இருக்காது. நீதி என்ன கூட்டி போவோம் எல்லாமே. படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் ஜாப் முதலமைச்சர் வந்தா நல்லா இருக்கும். அரசியல கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ணன் பக்கத்துல தம்பி அண்ணே அண்ணன் பக்கத்துல அண்ணன் நீதி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. முக்கிய காரணம் நிறைய இடத்துல என்னை அசிங்கப்படுத்திருக்காங்க. ஒரு 15 என்னை எதிர்க்க ஒரு கூட்டமே இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்னைய ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க. ஒரு 15 வருஷம் தனியா கூட்டி போய் அடிச்சிருக்காங்க மாடு பிடிக்கிறதுனால. மாடு பிடிக்கிறாங்க இங்கனே இன்னைக்கே பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்க மாடை பிடிச்சி போனதுக்கு அடிக்கிறாங்க. அதுக்கு ஏதாச்சும் மாடு பிடிக்கிறவங்களை அடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கேஸ் போட்டா ரொம்ப நல்லா இருக்கு. மாடுபிடி வீரர் அனைவருக்கும் மாடு பிடிச்சு அடிக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு முதல் தெய்வமா எங்க அப்பத்தா தான் எனக்கு முதல் தெய்வம். என் அப்பத்தாவை நினைச்சு பிடிச்சேன். அதுக்கடுத்து எங்க சாமியை நினைச்சு பிடிச்சேன். ஆனா நான் ஜல்லிக்கட்டுக்குள்ள இறங்க கூடாது அன்னைக்கு. ஆனா நான் ஜல்லிக்கட்டுக்குள்ள இறங்க கூடாது. நான் இறங்கினது தப்பு. இன்னைக்கு எங்க அப்பத்தா ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு இறங்கினேன். ஆனால் நான் நினச்சேன் காயம் பட்டுருச்சு. அதை பயந்தான் பிடிச்சேன். அதுக்கடுத்து எங்கள் சாமி எனக்கு உத்தரவு கொடுத்துருச்சு. எங்கள் தண்டலையில் திருவெட்டியன்ட்டு அது உத்தரவு கொடுத்தோன்னே நான் வாட்டுக்கு பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். காயம் பட்டாலும் மறுபடியும் போன வருஷம் சிறந்த வீரனா வர்றது காயம்பட்டனால வெளியே போயிட்டு இந்த தேவ பானமேட்டில் பஞ்சமலை சாமி ரொம்ப கடன் பட்டுறீங்க. ஏன்னா வருஷம் நான் தான் எடுப்பேன். நான் இறங்கினேன்டா அந்த ஊர்ல நான் சிறந்த வீரனா வருவேன். கம்பல்சரி வருவேன்.